இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் சி லாங்குவேஜ். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? வாட் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஸோ இப்ப கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா வந்து என்னன்னா, ஒரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்டின்னும் சொல்லலாம். இல்ல டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்டின்னும் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப வந்து அம் இது வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோகிராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ப்ரோகிராம்க்கு நமக்கு வந்து மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன் செக் பண்ணி நமக்கு வந்து மூவ் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து என்னன்னா, இஃப் கண்டிஷன். ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, நமக்கு அந்த உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ்னா வந்து நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதுதான் வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ். ஸோ இப்போ இஃப் எல்ஸ்னா வந்து என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் அது வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து எல்ஸ் பிளாக்குள்ள போகும். எல்ஸ் பிளாக்குள்ள என்ன இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ அந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கிறதும் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி அது. ஓகே, ஸோ அதான் வந்துட்டு இஃப் எல்ஸ் இஃப். ஸோ அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கேசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நம்ம இது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் வந்து ஒரு இஃப் பிளாக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நமக்கு ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு நமக்கு செக் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ரெண்டு நம்பர் வந்து கிரேட்டர் தான் ஒரு இப்போ ஏ வந்து கிரேட்டரா பி வந்து கிரேட்டரா செக் பண்றதுக்கு நம்ம அந்த இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்துட்டு ஸோ ரியல் லைஃப்ல வந்து இஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு கிளவுடியா இருந்துச்சுன்னா ரெயின், கிளவுடியா இல்லைன்னா ரெயின் இல்லை. ஸோ அதான் வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ வெதர் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் நமக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் பிளாக்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இஃப் பிளாக்கை விட்டு வெளில வந்து நமக்கு அந்த கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதான் வந்துட்டு இஃப் ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட சின்டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இஃப்குள்ள வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஏ கிரேட்டர் தான் 10 அப்படின்னா வந்து நமக்கு ஏ வந்து கிரேட்டர் ஏ ஏ வந்து கிரேட்டர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நமக்கு கண்டிஷன் செக் பண்ணும். ஏ வந்து கிரேட்டர் தான் 10 அப்படின்றத நமக்கு செக் பண்ணும். ஏ வந்து கிரேட்டர் தான் 10 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கோம்ல எக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதே தான் நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோ சார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளில வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதான் வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு சிம்பிள் இஃப் கண்டிஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ்னா என்னன்னு சொன்னோம், இஃப் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்குன்னா ஓகே, அந்த இஃப் கண்டிஷன்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்கை வந்து செக் பண்ணும். எல்ஸ் பிளாக்ல வந்துட்டு எல்ஸ் பிளாக்கோட கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கா அப்படின்றத நமக்கு செக் பண்ணும் நெக்ஸ்ட். ஸோ அந்த எல்ஸ் பிளாக் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்கோடது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ வந்து இப்போ சப்போஸ் ரெண்டுமே வந்து நமக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ டோட்டலாக அந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ அதான் வந்து நமக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ இஃப் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சப்போஸ் இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் எல்ஸ் பிளாக்குள்ளே போகும். ஸோ எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்கிற பிளாக் 2 வந்துட்டு அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ சப்போஸ் எல்ஸ் கண்டிஷன் எல்ஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சப்போஸ் இப்போ வந்து இதோட ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃப்ளோ சார்ட் வந்து என்னன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே நமக்கு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரூனா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சப்போஸ் ஃபால்ஸ்னா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு லாஸ்ட்ல என்ன இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த இஃப் எல்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரெண்டு நம்பர் வந்து கிரேட்டர் தானா இல்லைனா லெஸ் தானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து நம்ம ஓட்டர்ஸ் ஏஜ் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் நம்ம வந்துட்டு இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து என்னன்னா இஃப் எல்ஸ் இஃப். ஓகே, ஸோ இப்போ இந்த இஃப் எல்ஸ் இஃப் வந்து என்னன்னா இப்போ இது வந்து இஃப் எல்ஸ் இஃப் வந்து இப்போ
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இப்ப இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அது வந்து ஃபால்ஸ் அப்டின்னா வந்து நமக்கு எல்ஸ் இஃப் அப்டின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ எல்ஸ் இஃப் ப்ளாக் வந்து செக் பண்ணும். ஸோ அந்த எல்ஸ் இஃப் ப்ளாக் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கா அப்டின்றத செக் பண்ணும். ஸோ அந்த எல்ஸ் இஃப் ப்ளாக்குமே ஃபால்ஸ் அப்டின்னா நமக்கு லாஸ்ட்ல இருக்கிற எல்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ல வந்து எவ்ளோ எல்ஸ் இஃப் வேணா இருக்கலாம். ஸோ லாஸ்ட்ல வந்து ஒரு எல்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதான் வந்துட்டு இஃப் எல்ஸ் இஃப். ஸோ இப்போ வந்து இஃப் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து 1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ சப்போஸ் இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்டின்னா வந்து நமக்கு இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ எல்ஸ் இஃப் கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்டின்னா நமக்கு லாஸ்ட்ல அந்த இருக்கிற எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இஃப் எல்ஸ் இஃபோட ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு எவ்வளோ எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணா இருக்கலாம். பட் ஒரே ஒரு எல்ஸ் கண்டிஷன் தான் இருக்க முடியும் லாஸ்ட்ல. ஓகே. ஸோ இப்போ இதோட ஃப்ளோ சார்ட் வந்து இதோட ஃப்ளோ சார்ட் வந்து சிம்பிள் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். இங்க இருக்கல அந்த கண்டிஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்டின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்டின்னா 2வது கண்டிஷன் செக் பண்ணுது. எல்ஸ் இஃப் குள்ள குடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுது நமக்கு. ஸோ அந்த கண்டிஷன் வந்து அது ட்ரூனா வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ சப்போஸ் அதுவுமே ஃபால்ஸ் அப்டின்னா நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்ல இருக்கிற எல்ஸ் பிளாக்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ இதான் வந்துட்டு அந்த இஃப் எல்ஸ் இஃபோட ஃப்ளோ சார்ட். ஸோ லாஸ்ட்ல என்ன நம்ம பார்த்தோம்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா ஒரு மல்டிவே டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேசஸ்ல வந்து நம்மளோட கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து ஒரு கேஸா நமக்கு செக் பண்ணும். ஸோ சப்போஸ் வந்து எந்த கேஸும் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வந்து லாஸ்ட்ல ஒரு டிஃபால்ட் கேஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த டிஃபால்ட் கேஸ் வந்து நமக்கு சிமிலர் டு எல்ஸ் கண்டிஷன் இருக்குல்ல, ஸோ அதான் வந்துட்டு டிஃபால்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிஃபால்ட் கேஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். சப்போஸ் வந்து எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த டிஃபால்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து இப்போ இதோட சின்டாக்ஸ் வந்து ஸோ நம்மளோட இஃப் கண்டிஷன் மாதிரி தான் இந்த கேஸ் அப்படின்றது. ஸோ நம்ம கேஸில் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுப்போம். ஸோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஸோ இந்த கேஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவோட செக் பண்ணும். ஸோ இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மேட்ச் ஆகலைன்னா அது வந்து செகண்ட் வேல்யூ செக் பண்ணும். ஸோ அது மாதிரி நமக்கு எவ்வளோ கேசஸ் இருக்கோ எல்லா கேசஸ் கூடயும் வந்து நமக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ நம்ம அப் டு கேஸ் n வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப் டு கேஸ் n வரைக்கும் அது மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ சப்போஸ் எந்த கேஸுமே நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதே தான் நமக்கு ஃப்ளோ சார்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ 1 வந்து ட்ரூ 1 அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். வேல்யூ நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ்னா வேல்யூ 2க்கு போகும். ஸோ அதே மாதிரி வந்து அப் டு ஸ்டேட்மெண்ட் n வரைக்கும் அது செக் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த டிஃபால்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் லாஸ்ட்ல. ஸோ இதான் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்.